அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வர ஞாயிற்றுக்கிழமை 9/6/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்னெல்லாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளியர் வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருகை நேரம், அதாவது நீங்கள் எத்தனை மணிலேருந்தே நீங்கள் உள்ள அந்த கேம்பஸ்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:30க்கே நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். பெஸ்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி ரொம்ப தூரமாலாம் போட்டிருக்காங்க எக்ஸாம் சென்டர் அப்படின்னா ஒரு 7:30-8 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. அது வந்து உங்களை கொஞ்சம் காமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சலுகை நேரம் அப்படின்னா 9 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 9 மணிக்கு கேட் க்ளோசிங் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க, முன்னாடி மாதிரி கிடையாது. நீங்கள் 9 மணிக்கு மேலே 9:01க்கு போனால் கூட என்ன பண்ணுவாங்க, வெளியில் வந்து போலீஸ் இருப்பாங்க, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் டைமில் ரொம்ப ப்ரெஷர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 8:30க்காவது என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய எக்ஸாம் சென்டரை ரீச் ஆகிடுங்க. 9 மணிக்கு பின்னர் உள்ளே வரவங்க கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்க, அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு தெளிவாக நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது தேர்வு தொடங்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 மணி. ஸோ அந்த 9 to 9:30 ஒரு அரை மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்காது, 9:30க்கு தான் என்ன பண்ணும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு உள்ளே போன உடனே 9 மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்கில் உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக ஒட்டியிருக்கா, உங்களோட ரோல் நம்பர் தானான்னு செக் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை உட்கார சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 9 மணிக்கு உங்கள் கையில் ஓஎம்ஆர் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஓஎம்ஆரில் உங்கள் பேர், உங்கள் ரோல் நம்பர் எல்லாம் கரெக்டாக என்ன இருக்குது, பிரிண்ட் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணணும், ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது என்ன பண்ணுவாங்க, அது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்து கரெக்டாக ஃபில் பண்ண வைப்பாங்க. ஸோ 9 to 9:15 வரைக்கும் அந்த ஒர்க்கை நீங்கள் பார்ப்பீங்க. 9:15 9:15லேருந்து 9:30க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா 9:15க்கே உங்களுக்கு கேள்வித்தாள், வினாத்தாள், அதாவது கொஷின் பேப்பர் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். ஒருவேளை ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர்ஸ்க்கு அதை பற்றின அவேர்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும்னா 9:15க்கு என்ன பண்ணுங்கள், கொஷின் பேப்பர் நீங்கள் கொடுக்கணுங்கிறத உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டிருப்பாங்க. வினா தொகுப்பு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் உங்கள் ஹால் டிக்கெட்டில், அதுலேயே தெளிவாக போட்டிருப்பாங்க. தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பாக வினாத்தாள் தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு. ஸோ 9:15க்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொஷின் பேப்பரை வாங்கி அதில் எல்லா கொஷின்ஸும் பிரிண்ட் ஆகிருக்கா, எல்லா பேஜஸும் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய கொஷின் புக்லெட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஓஎம்ஆரில் சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணுங்கள், எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்காங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வினாத்தாள் தொகுப்பு எண்ணை என்ன பண்ணணும், உங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் பதிவிடணும். ஸோ அதை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அந்த 9:15 to 9:30 வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒர்க்கு தான், அந்த கொஷின் பேப்பர் கரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்காங்கிறத நல்லா கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 9:30க்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பெல் அடிப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ 9:30 to 12:30 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், அப்படி தானே. ஸோ 12:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தருவாங்க. அந்த டைமில் நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் ஏ எத்தனை, நம்பர் ஆஃப் பி எத்தனை, நம்பர் ஆஃப் சி எத்தனை, நம்பர் ஆஃப் டி, நம்பர் ஆஃப் டிஇ எல்லாமே எத்தனைங்கிறத என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எக்ஸஸாக டைம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரொம்ப பதட்டமாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, பொறுமையாக நீங்கள் பண்ணாலே போதும். இல்லைனா என்ன பண்ணுறாங்க, இப்போ மைனஸ் மார்க்லாம் கொடுக்குறாங்க ஓஎம்ஆர் மிஸ்டேக்கு, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, காலையில் 8:30க்கு என்ன பண்ணிடணும், நீங்கள் உள்ளே இருக்கணும். 9 மணி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. 9:15க்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. 9:30க்கு நீங்கள் எழுத ஆரம்பிப்பீங்க. சரியா, இதுதான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டுடைய காப்பி, ஒரு காப்பின்ட்டு கொண்டு போகாதீங்க. மேபி ஏதாவது ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சோ, கிழிஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ ஒரு 2 அல்லது 3 காப்பி என்ன பண்ணிக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும். ஸோ என்ன பண்ணுங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டே 2 அல்லது 3 காப்பி எப்போவும் கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட் ரொம்ப மஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார், இல்லைனா உங்கள் பாஸ்போர்ட்டு, இல்லைனா உங்களுடைய ஓட்டர் ஐடி, இல்லைனா உங்களுடைய லைசன்ஸு, அப்படி இல்லைனா உங்களுடைய பேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுங்கள், கையில் வச்சுக்கோங்க. ஒரிஜினலோ அல்லது ஜெராக்ஸ் எது இருந்தாலும் ஓகே தான், அசல் அல்லது நகல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2ல் ஏதோ ஒன்று என்ன பண்ணிங்க, கட்டாயமாக கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது இன்கேஸ் ஏதாச்சும் வெரிஃபிகேஷனுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க அதை. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டில் அவங்களுடைய ஃபோட்டோ கிளியராக இருக்காது, இல்லை பழைய ஃபோட்டோ ஏதாவது கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இன்விஜிலேட்டருக்கு ஏதாச்சும் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. அவங்க வந்து தனியாக ஒரு சீட்டில் வந்து எழுதி தர மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மேக்ஸிமம் போகாது, இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய
ஒரு பாதுகாப்புக்காக கையில் வச்சுக்கோங்க. எது இந்த ஆதார் அட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஒன்று ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ ரெண்டுமே வச்சுக்கோங்க. அடுத்தது கருப்பு நிறம் மை கொண்ட பந்து முனை பேனா, அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். தப்பி தவறி கூட வேறு எந்த பெண்ணும் யூஸ் பண்ணிடாதீங்க, உங்களுடைய பேப்பர் இன்வேலிட் ஆயிரும். ஸோ கருப்பு பந்துமுனை அப்படின்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒரு 2 இல்லைனா 3 கொண்டு போயிருங்க. அதுவுமே என்ன பண்ணுங்கன்னா புதுசாக வாங்கிட்டு போகாதீங்க. புதுசாக இன்கேஸ் வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒரு ரஃப் சீட்டில் ஒரு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா கிறுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பெண்ணு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இல்லைனா நீங்கள் எடுத்த உடனே புது பெண்ணை கொண்டு போய் நீங்கள் OMR சீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு எழுத. அதனால் என்ன பண்ணுங்கள், அந்த பெண்ணை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பெண்ணை கொண்டு போங்க. அடுத்தது வாட்ச் கண்டிப்பாக கொண்டு போங்க. ஒரு சில இன்விஜிலேட்டர்ஸ் வந்து ஏதாவது சொல்லுவாங்க, அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் வாட்சை கழட்டி என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய பெஞ்ச் மேலே வச்சுக்கோங்க. பட் வாட்ச் கண்டிப்பாக கொண்டு போங்க, இல்லைனா உங்களுக்கு டைம் அனாலிசிஸ்க்கு வந்து ரொம்ப டஃப் ஆகிடும். ஏன்னா எல்லா எக்ஸாம் சென்டர்லையும் எல்லா ஹால்லையும் கண்டிப்பாக வாட்ச் மாட்டியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை நம்பி போயிடாதீங்க. ஆனால் அனலாக் வாட்ச் கொண்டு போங்க, யாரும் டிஜிட்டல் வாட்ச் கொண்டு போயிடாதீங்க. சரியா? எண்கள் குறிப்பிட்டப்பட்டிருக்கும்ல அந்த வாட்ச் கொண்டு போங்க. டிஜிட்டல் வாட்ச் கண்டிப்பாக அலௌடு கிடையாது. ஸோ டிஜிட்டல் வாட்ச் கொண்டு போயிடாதீங்க, அனலாக் வாட்ச் மட்டும் கொண்டு போங்க. சரியா? அடுத்தது தண்ணி. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுது, ஏன்னா கொஞ்சம் வெயில் காலங்கிறனால உஷ்ணம் அதிகமாக இருக்கும், தண்ணி அதிகமாக தேவைப்படுதுன்னா என்ன பண்ணிடுங்க, கண்டிப்பாக தண்ணி கொண்டு போயிருங்க. அதில் எதுவும் ஸ்டிக்கர்ஸு அந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி பிளெயினான வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போயிருங்க. ஸோ இதான் ரொம்ப மெயினான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை தாண்டி பெரிய லெவலில் இந்த மாஸ்கோ சானிடைசர்ஸோ இப்போது கேட்குறது இல்லை, ஏன்னா கோவிட் டைம் இப்போ இல்லை. ஸோ அதனால் எதுவுமே கேட்குறது இல்லை. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த காரியங்களை ரொம்ப கவனமாக இது பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் எல்லோரும் நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல். தேங்க்யூ.